செம்மல், தலைமைச் செயலகத்திலிருந்து ஒரு கோப்பை இங்கு எடுத்து வந்து விசாரிக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, அங்கு தலைமைச் செயலகத்தில் எந்த மாதிரியான ஆவணங்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது? அங்கு நடைபெற்ற சோதனையின் விவரங்கள் ஏதாவது கிடைத்திருக்கிறதா? ஏற்கனவே நாம் பல்வேறு விஷயங்கள் இது குறித்து நாம் பதிவு செய்திருந்தோம். ஆனால் இது நாம் குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளருடைய அறைக்குள் சென்று வருமான வரி சோதனை நடத்துவது என்று இதுதான் வரலாற்றில் முதல் முறை. அப்படி ஒரு சூழ்நிலையில் அங்கு கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்து விளக்கங்கள் கேட்பதற்காக இங்கு அந்த ஆவணங்கள் எடுத்து வரப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் அவை அனைத்தும் முக்கியமான கோப்புகள் என்று வெளியிலேயே எழுதியிருந்ததை நாம் பார்க்க முடிந்தது. நமது ஒளிப்பதிவாளர்கள் மதன் மற்றும் சதீஷ்குமார் ஆகியோர் அந்த காட்சிகளை தெளிவாக பதிவு செய்திருந்தார்கள். அந்த காட்சியில் தான் நாம் பார்த்து வருகிறோம். அதில் சீஃப் செக்ரட்டரியேட், சீஃப் செக்ரட்டரிஸ் ரூம், செகண்ட் ஃப்ளோர் ஓவர்சீஸ்ட் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்த அந்த காட்சிகளை தான் நாம் அந்த கோப்புகளில் நாம் பார்த்தோம். அப்படி அதிமுக்கியத்துவம் வாய்ந்த கோப்புகள் குறித்த விளக்கங்களை தலைமைச் செயலாளரிடம் கேட்பதற்காக அந்த தலைமைச் செயலகத்திலிருந்து அந்த கோப்புகள் எடுத்து வரப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அது குறித்த விசாரணை உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் குறிப்பாக பார்க்க வேண்டும். தமிழகத்தினுடைய தலைமை நிர்வாகி ஒட்டுமொத்த நிர்வாகத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் கடந்த 14 மணி நேரமாக நாம் நின்று கூடிய இந்த வீட்டில், அவரது சொந்த வீட்டிலேயே முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் மற்றவர்களை தொடர்பு கொள்வதற்கோ அல்லது அவரை மற்றவர்கள் தொடர்பு கொள்வதற்கோ எந்த விதமான வாய்ப்பும் இல்லாமல் விசாரணை முழு வீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழக வரலாற்று மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே ஒரு பணியில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் ஒருவர் கிட்டத்தட்ட 14 மணி நேரத்திற்கு மேலாக ஒரே இடத்தில் முடக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவது முதல் முறையாக பார்க்கப்படுகிறது. கணேஷ், ராம்மோகன் ராவின் மகன் விவேக் வீடு மற்றும் அலுவலகத்தில் நடைபெற்ற சோதனை தற்போது எந்த அளவில் இருக்கிறது? அங்கு சோதனைகள் முடிவடைஞ்சிருக்கா? அந்த சோதனைகளை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 95% விஷயங்கள் முடிவடைந்து விட்டதாகவே சொல்லப்படுகிறது. ஏனெனில் அதில் அந்த சோதனை என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கைப்பற்றப்பட்டன உள்ளிட்ட விஷயங்கள் ஏற்கனவே நம்ம செய்தியாளர்களால் ஆங்காங்கே தகவல்கள் மூலமாக பகிரப்பட்டதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் தொடர்ச்சியாக தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற விசாரணை முடிவடைந்தது என்று அதிகாரப்பூர்வமாக அங்கிருந்து அதிகாரிகள் வெளியேறி இருந்தார்கள். அப்படி ராம்மோகன் ராவ் அவருடைய மகன் விவேக் வீட்டிலிருந்து இதுவரை அதிகாரிகள் யாரும் முழுவதுமாக வெளியேறவில்லை. ஒரு சில அதிகாரிகள் மட்டும் வெளிவந்திருப்பதால் 95% சோதனை என்பது முடிவடைந்திருக்கும் என்று நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் மூலமாக உறுதி செய்ய முடிகிறது. ஆனால் அங்கும் இன்னும் முழுமையான சோதனை நடைபெறவில்லை. ஆனால் அவற்றை ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கு ராம்மோகன் ராவ் இல்லத்தில் காலையில் உள்ளே சென்ற அதிகாரிகள் யாரும் இதுவரை அந்த இடத்திலிருந்து வெளியே வரவும் இல்லை. இங்கிருந்து வேறு யாரும் ராம்மோகன் ராவ் அவருடைய உறவினர்களோ அல்லது நண்பர்களோ அல்லது அதிகாரிகளோ யாரும் இங்கு உள்ளே செல்லவில்லை. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இங்கு பணியில் இருந்த தலைமைச் செயலக ஊழியர்களை கூட வெளியேறும்படி இங்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு அவர்களும் சற்று முன்பாக வெளியேறி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் அதிகாரப்பூர்வமாக நம்மோடு பேச மறுத்துவிட்டாலும் அவர்களோடு நாம் பேசும்போது நமக்கு கிடைத்த தகவல் தங்களையும் இந்த இடத்திலிருந்து வெளியேற சொல்லிவிட்டதாக, தாங்கள் வெளியேறுவதாகவும் தலைமைச் செயலாளரை காலை முதல் பார்க்க முடியவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தார்கள். ஆனால் மற்ற பணிகள் மட்டுமே அவர்கள் இங்கிருந்து கீழ்தளத்திலிருந்தே செய்து கொண்டிருந்தார்கள். கணேஷ்.